இப்போ சமீப காலமாக அந்த தொப்புள் கொடியை அறுத்த பிறகு அந்த இரத்தத்தை சேமித்துக் கொள்கிறார்கள். அதுபோக ஸ்டெம் செல் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன சிகிச்சை முறைக்காக வேண்டி அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது கேட்கிறாங்க. புதிய நவீன விஷயங்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த விஷயம் நிச்சயமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக சொல்ல முடியாது, சொல்லியிருக்க முடியாது. ஏன்? இதை போய் அன்னைக்கு சொன்னா ஒன்று விளங்காது. அன்னைக்கு போய் அந்த மக்கள்கிட்ட போய் ஸ்டெம் செல்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அதனால இப்ப நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்லயோ நேரடியாக சொல்லி இருந்தால் அது இறங்கின காலத்தில் உள்ள மக்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நமக்கு வேண்டா புரியும். ஆனா 14 நூற்றாண்டு காலமா அதை பொய் பிரிச்சிருவாங்க மக்கள்லாம். அதுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ்ல பிற்காலத்தில் வரக்கூடிய டிவி கம்ப்யூட்டர் வார்த்தைகள்லாம் இருக்குமானா இருக்காது. புதிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன மாதிரி முடிவு எடுப்பது? அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத ஒரு முறை பிற்காலத்தில் வறுமையானால், இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லாம எல்லா விஷயத்துக்குமே வறுமையானால், அப்ப நம்ம ஒரு அளவுகோலை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அளவுகோல் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ரெண்டு விதமான ஒரு செயல், ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்னு வணக்க வழிபாடுகள், ஒன்னு வணக்க இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொன்னு இந்த உலக பொருள்களை அனுபவித்தல் சம்பந்தமான விஷயங்கள். வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பார்வை இருக்கணும். என்ன பார்வை தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் அதை செஞ்சாங்களா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்களா, ரசூல்லா செஞ்சாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்களான்னு பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? வணக்க வழிபாட்டில் மார்க்கத்தில் ஒன்று இருக்குமையானால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருக்கணும். செய்யலைன்னா தடைன்னு அர்த்தம். எப்படி விளங்கிறேன்னு, இபாதத்துகளை சொல்லி தருவதற்கு தான் ரசூல்மார்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவங்க எல்லா இபாதத்தையும் சொல்லி தந்து விடுவார்கள். அவங்க சொல்லி தராத ஒரு விஷயம் நம்ம புதுசா உண்டாக்கணுமையானால் நம்ம எப்படி பார்க்க கூடாது? இது தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? இதுக்கு அனுமதி இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்ப மார்க்கத்துல வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் செய்ய சொன்னா செய்யணும். அதை பத்தி சொல்லாம இருந்து விட்டாலேயே அது தடை, அது கூடாது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமா நம்ம இப்போ லொஹருக்கு முன் சுன்னத்து என்று பின் சுன்னத்து என்று தொழுகிறோம், சுபுவுக்கு முன் சுன்னத்து என்று தொழுகிறோம். அப்ப சுபுவுக்கு முன் சுன்னத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுதாங்க. நீங்க 4 தொழுவுறீங்க. ஏன்பா 4 தொழுவுற, 4க்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. 2 தொழுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க 4 தொழுவுறோம், 4க்குள்ள 2 அடங்கிருச்சுல என்று கேட்கக்கூடாது. வேற எப்படி கேட்கணும்? தடை இருக்கான்னு கேட்காத, 4 தொழுதா 4க்கு ஆதாரத்தை காட்டு. எப்படி கேட்கணும்? தடுத்தாங்களான்னு கேட்டக்கூடாது, செஞ்சாங்களான்னு கேட்கணும். எதுல? திக்ருகள், தஸ்பீகள், வணக்கங்கள், மார்க்க சம்பந்தமான கொள்கை அகீதா விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்களான்னு பார்க்கணுமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களா அங்கீகரிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணுமே தவிர தடுத்து இருக்கிறார்களான்னு பார்க்க கூடாது. இப்போ ஒருத்தன் என்ன செய்யறான்? புதுசா ஹக்குத்து ஹக்குன்னு ஒரு திக்ரு உண்டாக்குறான். இது என்னடா திக்ருங்கிறோம்? இது ஒரு புதுசா நாங்க உண்டாக்கி இருக்கிறோம், இது ஏன்டா உண்டாக்குற, இதுக்கு தடை இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. திக்ரு மார்க்கத்தில் இருந்தா ரசூல்லா சொல்லியிருப்பாங்களே, அதை சொல்லத்தானே வந்தாங்க. நீ சொல்லக்கூடிய இந்த திக்ரு மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லாம இருப்பதில் இருந்த இது இல்லாதது, இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த அடிப்படை நீங்க கேட்ட கேள்வி இல்லாம அனைத்து விஷயங்களையும் நீங்களாக முடிவு செய்து ஒரு ஆலிம் அளவுக்கு ஆய்வு செய்யக்கூடிய வகையில் இந்த பேசிக்கை நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, எனக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட எல்லாமே அனாச்சாரங்கள். ஓ குல்ல பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு. ஓ குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகளும் நரகத்தில் சேர்த்துரும். அப்ப நான் சொல்லாத ஒண்ணு நீங்க செஞ்சீங்கன்னா அது வழிகேடு, பாவம் என்று தடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா போட்டு விட்டார்கள். இப்ப நீங்க பல ஊர்களில் நீங்க பாக்குறீங்க, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத்து ஓதுவார்கள். பாங்கும் நல்லதுதான், ஸலவாத்தும் நல்லதுதான். பாங்கு அடிப்படையில் நல்லதுதான், நல்லது. ஸலவாத்து ஓது அதுவும் நல்லதுதான். ஆனா பாங்குக்கு முன்னாடி அவன் ஸலவாத்து ஓதுறான். ஏன்டா ஓதுற, ஏன் ஓதுனா என்ன, ஓதக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்கறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்படி பார்க்க கூடாதுப்பா, ஓதலாம் இருக்கான்னு நீ காட்டு. பாங்குக்கு முன்னாடி நீ ஸலவாத்து சொன்னால்
பாங்குக்கு முன்னாடி செலவாத்து மார்க்கத்தில் இருந்திருக்குமே ஆனால் அதை ரசூல்லா சொல்லாம போயிருப்பாங்களா? அப்ப ரசூல்லா குறை வச்சுட்டாங்கன்னு சொல்றியா? மார்க்கத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க சொல்ல தவறியதாகவும் நீ அதை கண்டுபிடித்ததாகவும் சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்க வேண்டும். அப்ப பாங்குக்கு முன்னாடி செலவாத்து கூடாதுங்கிறோம், ஏன் கூடாதுங்கிறோம்? அப்படி ரசூல்லா சொல்லவில்லை, அவ்வளவுதான். தடை இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அப்ப இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் வணக்கம், இபாதத்து, திக்ரு, தஸ்பீஹ், நஃபில், சுன்னத் இந்த மாதிரி மேட்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அளவுகோல் பார்க்கணும்? மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர தடை இருக்குதான்னு பார்க்கவே கூடாது. அனுமதி இல்லைன்னாலே தடைன்றதான் அர்த்தம். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி அங்கீகாரம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அது செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே முன்னுரையில சொன்னேன்ல, மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன்ட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீனை நான் முழுமையாக்கிட்டேன். முழுமையான பிறகு நீங்க இன்னொன்னு செஞ்சீங்கன்னு சொன்னா அதான் தடை. நான் முழுமையாக்கியாச்ச மறையாப்படி புதுசா உண்டாக்குற, நான் முழுமையாக்குனதில் இது இருக்குதான்னு கேட்டுருவான். அதே நேரத்தில் தீனு இல்லாம துன்யா சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, துன்யாவை அல்லாஹ் முழுமைப்படுத்தவே இல்லை. துன்யாவை முழுமைப்படுத்திருந்தா இப்ப கம்ப்யூட்டர்லாம் வந்திருக்குமா? ரசூல்லா காலத்திலே துன்யாவை முழுமைப்படுத்திருந்தான்னு வைங்க, அப்ப என் டிவி எல்லாம் வந்துச்சு, எதுக்கு மைக்கு வந்துச்சு, எது கம்ப்யூட்டர் வந்துச்சு, எதுக்கு இந்த காரு, பஸ், ரயில், விமானம், ராக்கெட்லாம் வந்துச்சு? இதெல்லாம் முழுமையாகாம இருந்ததுனால வந்துச்சு. இன்னும் வந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டா, இது இந்த மைக்கை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தா, இதை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னா கூடாதுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு, கூடுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. ஏன்? ஹலக்கலக்கும் மாஃபில் அர்து ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் படைத்து விட்டான். அப்ப எல்லாம் நமக்காக படைக்கப்பட்ட பிறகு ஏதாவது ஒண்ணு கூடாதா இருக்குமையானால் அதை அல்லாஹ் சொல்லுவான். கூடாது தான் மார்க்கம் சொல்லும். அதாவது இபாதத்துகள்ல செய்ய வேண்டியதை மார்க்கம் சொல்லும், இபாதத்து இல்லாத விஷயங்கள்ல செய்யக்கூடாத மார்க்கம் சொல்லும். இப்ப உதாரணமா நீங்க எத்தனையோ உயிரினங்களை நீங்க பாக்குறீங்க. ஜூக்கு போனீங்கன்னு சொன்னா வகை வகையான பறவைகளை பார்க்கிறீங்க, வகை வகையான விலங்குகளை பார்க்கிறீங்க. அந்த விலங்குகளை எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டா அதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? எல்லாம் ஹலாலு, இந்த திங்க கூடாது இந்த நாள் வச்சுக்க, அவ்வளவுதான். பன்றியை திங்காத, நாயை திங்காத, செத்து போனது திங்காத, பூஜை செய்யறது திங்காது, இப்படி தடுக்கப்பட்டதை தான் எல்லாம் பட்டியல் போடுவானே தவிர திங்கிறதுக்கெல்லாம் பட்டியல் போட முடியுமா? தடையில வராட்டி திங்கலான்னு அர்த்தம். எதெல்லாம் தடுக்கப்படவில்லையோ அது பூரா அனுமதிக்கப்பட்டதுன்னு விளங்கிக்கிற வேண்டியது. அதனாலதான் இப்ப கோழி திங்கலாமான்னா கோழிக்கு ஆதாரம் கிடைக்குமா? புறா திங்கலாமான்னு தேடினா புறாவுக்கு கிடைக்குமா? சிட்டுக்குருவி சாப்பிடலாமான்னு அதுக்கு ஆதாரம் கிடைக்குமா? அதுக்கு ஒன்னு ரெண்டு வேண்டா கிடைச்சிருக்கும், ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருப்பாங்க. அனைத்தும் கிடைக்குமான்னு கிடைக்காது. வேற நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் நமக்கு நல்லா படைச்சிட்டான், எது கூடாது அதை சொல்லுவான், கூடாத விட்டுற வேண்டியதான். அது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அடிப்படையில தான் நவீன கண்டுபிடிப்புகள் வறுமையானால் அதுக்கு இந்த பார்வை தான். என்ன பார்வை? இதை பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்கு என்ன தடை? இது இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்துக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தோட மோதுகிறது, இதை கடைப்பிடிச்சா எந்த ஆயத்துக்கு இது மாற்றமா அமையும், இதை கடைப்பிடிச்சா எந்த ஹதீஸுக்கு மாற்றமா அமையும்? ஒண்ணுக்குமே மாற்றமா அமையாது. எது? இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் நம்மளை திருக்குரான் சிந்திக்க சொல்கிறது, ஆராய சொல்லுகிறது. அந்த மாதிரி சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கமா இருக்கும் பொழுது இப்ப சிந்திச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறான். இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை எல்லாம் வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு மரபணுவை ஜீனை நம்ம என்ன செய்ய முடியும்? உண்டாக்கி கொள்ள முடியும். உண்டாக்கி பழுதடைந்து போன நம்முடைய உறுப்புகளை கூட என்ன செய்ய முடியும்? அதை அந்த ஜீன் மூலமாக, அந்த ஸ்டெம் செல் மூலமாக வளர்த்து அந்த நோயை நம்ம என்ன செஞ்சிட முடியும்? அந்த உறுப்பை உண்டாக்கி கொள்ள முடியும். கண்ணு போனா கூட கண்ணை உண்டாக்கிற முடியும், காது போனா கூட காதை உண்டாக்கிற முடியும். உள்ளுக்குள்ள உள்ள கிட்னி வீணா போற மாதிரி இருந்தா வேற ஒரு கிட்னியை தயாரிக்க முடியும். அது அதனுடைய துவக்க நிலையில, துவக்க ஆராய்ச்சியில இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு சோதனையும் வெற்றி கண்டிருக்கிறது. அதான் ஸ்டெம் செல்ங்கிற அந்த முறை. அந்த மாதிரி அந்த தொப்புல இருந்து இருக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா மாதவிடாய் ரத்தத்தில் இருந்து கூட அதை விட சிறப்பாக அந்த ஸ்டெம் செல் கிடைக்கிறது என்று இப்ப கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கு இனிமே வங்கிகள்லாம் வரும். எதை வெறுக்கத்தக்க மனுஷன் சொல்லுகிறானோ அதிலிருந்து என்ன செய்கிறது? மனிதனுடைய எல்லா விதமான அந்த ஜீன்களும், எல்லா விதமான உறுப்புகளுக்கு உரிய அந்த ஜீன்களையும் என்ன செய்ய முடியும்? உருவாக்கி கொள்ள முடியும் கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சு என்னுடைய தேமஜாய் போன ஒரு விரலை, ஒரு நகத்தை, ஒரு கண்ணை, ஒரு மூக்கை உண்டாக்கி கொண்டால் இது எந்த வகையில அல்லாஹ்வுக்கு மாத்தமா அமையும்? ஒன்னும் மாத்தமா அமையாது. அது மாதிரி தான் அந்த உலகத்துல புதுசா கண்டுபிடிக்கிற விஷயங்களாக இருந்தால்
உதாரணமா டிவி இருக்குது, புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுல நம்ம என்ன செய்வோம்? ஆபாச படம் பார்க்காத, ஏன் அதை பார்த்தா சில வசனங்களுக்கு மாத்தமா இருக்கு. ஆடல் பாடல் கூத்து கும்மாலம் பார்க்காத, அது வந்துருச்சு. அதே நேரத்தில் பயான கேளு, நல்ல விஷயங்களை பாருன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா, புதிதாக நீங்கள் காணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்ல தொன்று தொற்று இருந்து வரக்கூடிய உலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தடை செய்யப்பட்டதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அனுமதிக்கு ஆதாரம் காட்டக்கூடாது, ஆதாரம் கேட்கக்கூடாது. மைக்கு பயன்படுத்தலாமா? அனுமதிக்கு என்ன ஆதாரம்? நீ தடைக்கு ஆதாரத்தை சொல்லியா? தடுத்தான் எல்லாம் சொல்லியிருப்பானே, எல்லாம் அனுமதிச்சு விட்டானே. பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தேன்னா எல்லாம் அனுமதி ஆகி போச்சு. அப்ப பஸ்ல ஏறி போகலாமாங்க ஆதாரம் கிடைக்குமான்னா அப்படி கிடைக்காது. வேற எப்படி கிடைக்கும்? பஸ்ல போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது? காரணத்தை சொல்லு. பஸ்ல போனா இந்த ஆயத்துக்கு அது மாத்தம், இந்த ஹதீஸுக்கு மாத்தம்னு சொல்லு. மாத்தமா இருந்தா விட்டுருவோம், மாத்தமா இல்லைன்னா செய்யலாம். அதனால நீங்க பேசிக்கான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள் விஷயத்துல அது அனுமதிக்கப்பட்டதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். இபாதத் அல்லாத புதிய பழைய எந்த விஷயமாக இருந்தாலும் அது என்ன ஆதாரம் காட்டணும்? தடுக்கிறதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும். ஏன்னா பொது அனுமதி கொடுக்கப்பட்டது, பொது தடை கொடுக்கப்பட்டுருச்சு. எதனால இப்படி சொல்றோம்னு கேட்டா, உலகத்தில் உள்ள எந்த கண்டுபிடிப்புகளையும் பயன்படுத்துவதற்கு நமக்கு பொது அனுமதி தந்தாச்சு. என்ன அனுமதி? அனைத்து உங்களுக்காக படைத்து விட்டேன், பொது அனுமதி. அந்த பொது அனுமதியிலிருந்து நீக்கப்படுறதா இருந்தால் அந்த பட்டியலை எடுத்து காட்டி தான் என்ன செய்யணும்? நீக்கணும். அதே மாதிரி வணக்க வழிபாடுகளை இதுக்கு மேல ஒண்ணு உண்டாக கூடாதுன்னு பொது தடை போட்டாச்சு. பொது தடை போட்டதுனால தனித்தடையை நீங்க கோரக்கூடாது. இந்த அடிப்படை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, புதுசாக கண்டுபிடிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க எந்த ஒரு ஆலிமிட்டையும் போகாம நீங்களா சிந்திச்சு பார்த்து என்ன செய்யலாம்? இதுல என்ன இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தை இது பாதிக்குதுன்னு பாருங்க. ஏதாவது ஒரு அம்சத்தை பாதிக்குதுன்னு வைங்க, விட்டுருங்க. ஒரு அம்சத்தையும் பாதிக்கலையா நல்லா செய்யுங்க. இதுதான் அதுக்குரிய விஷயம்.